அண்மை செய்திகளில் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேர்தல் பணிகளை நிறுத்தி வைக்குமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கஜா புயல் நிவாரண பணிகளை முடித்த பின்னரே தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. இதுகுறித்து செய்தியாளர் சரோஜ் கணபதியிடம் தகவல்களை கேட்கலாம். சரோஜ் கணபத், தற்போது திருவாரூர் இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து விரிவாக பதிவு செய்யலாம். ராஜலட்சுமி, கடந்த 3ஆம் தேதி தமிழகத்தில் அதாவது மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களினுடைய போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருவாரூர் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று கடந்த 3ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தல் ஆணையம் இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டில் இருந்து தமிழகத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருந்தன. காரணம், இந்த திருவாரூர் தேர்தலுக்கு முன்பாகவே பல இடைத்தேர்தல்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த திருவாரூர் தேர்தலுக்கு மட்டும் இடைத்தேர்தல் மட்டும் நடைபெறுவதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் செய்து வந்தன. குறிப்பாக திருவாரூர் இடைத்தேர்தல் சமீபத்தில் ஏற்பட்ட கஜா புயலில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் நடத்துவதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே காவிரி டெல்டா விவசாய சங்கத்தின் சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த ஹைகோர்ட்டில் நீதிபதி சத்யநாராயண பெஞ்சில் கடுமையாக வாதங்கள் நடைபெற்று இருந்தது. ஆனால் அந்த வாதத்தின் இறுதியில் தேர்தல் ஆணையம் இந்த இடைத்தேர்தலில் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு எந்த விதமான இடையூறுகளும் நாங்கள் செய்ய மாட்டோம். தேர்தல் ஆணையத்தில் தமிழக தலைமைச் செயலாளர் தேர்தல் ஆணையரிடம் முறையாக அனுமதியை பெற்று நிவாரண பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் உறுதியளித்திருந்தார். அப்படி ஒரு உறுதி அளித்தப்பட்டதே இப்போது எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் இந்த இடைத்தேர்தல் நேர்மையாக நடைபெறாது, அதாவது நிவாரண பணிகளை வைத்து இந்த தேர்தல் வாக்காளர்களை விலைக்கு வாங்கும் ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது ஒரு எதிர்ப்பு தெரிவித்தது. இதன் அடிப்படையில் டெல்லியை சேர்ந்த இந்திய தலைவரான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரான டி ராஜா உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை உச்சநீதிமன்றம் கடந்த சனிக்கிழமை அந்த மனுவை உடனடியாக எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டது என்றாலும் இன்று திங்கட்கிழமை அந்த மனுவை தலைமை நீதிபதியின் அமர்விலே விசாரணைக்கு இருந்தது. இதற்கிடையே கடந்த 4ஆம் தேதி டி ராஜா தேர்தல் ஆணையத்திடையும் ஒரு மனு கொடுத்திருந்தார். அந்த மனுவிலையும் தன்னுடைய இந்த விவரங்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த மறைந்த முதலமைச்சர் போட்டியிட்ட திருவாரூர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் கஜா புயலால் அந்த தொகுதியில் கஜா புயல் இயல்பு நிலை திரும்பவில்லை, நிவாரண பணி செய்வதற்கு பதிலாக தேர்தல் பணிதான் நடக்கும், அதனால் இந்த தேதியை ஒத்தி வைக்க வேண்டும் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, மற்றொரு சில விஷயங்களும் இந்த சமயத்தில் ஆளுங்கட்சி தன்னுடைய லாபத்திற்கு பயன்படுத்தும் என்றும் அவர் இதை கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த தமிழக தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டிருந்தது. தமிழக தேர்தல் அதிகாரி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகாரிகளிடையும் குறிப்பாக தேர்தல் நடத்தும் அந்த தொகுதியில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமும் விளக்கம் கேட்டிருந்தது. அவர்கள் கூறிய அடிப்படையில் அங்கு ஏற்கனவே தேர்தலுடைய அதாவது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகளால் அங்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி கூட்டியிருந்தார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் இங்கு தேர்தல் நடக்கான சூழ்நிலை உகந்த சூழ்நிலை இல்லை என்பது குறித்து அந்த அனைத்து கட்சியினரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் கூட்டியிருந்தார். அதன் சரோஜ் கணபத், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது திருவாரூர் தொகுதியில இடைத்தேர்தலானது ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில நீங்க பிரச்சாரம்லாம் தொடங்கிட்டீங்க. இந்த ரத்து குறித்து நீங்க எப்படி என்ன பாக்குறீங்க?
இந்தியாவில் வந்து ஜனநாயக நாடா தன்னாட்சி அமைப்புகள்ங்கிறது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துது. இது சர்வாதிகாரி மாதிரி மோடி செயல்பட்டு இருக்காரு. அவங்க வேட்பாளரே இது வரைக்கும் வேட்பாளர் தேர்வே வைக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சி செஞ்சுட்டு இருக்க அதிமுக வேட்பாளர் தேர்வு செஞ்சு அதை அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளில் அறிவிப்போம் அப்படின்னாங்க. தேர்வு செய்யறது கூட பரவாயில்ல, தேர்வு செஞ்சதை அறிவிக்கிறது ஒரு நாள் அப்படிங்கிறப்ப இவங்க முன்கூட்டியே தேர்தலை நடத்தக்கூடாதுங்கிற ஒரே முடிவில் இருக்காங்க. இது வந்து எப்படின்னா, வாக்கு சேகரிக்க போன இடத்துல எங்களுக்கு வந்து மக்கள் வந்து அங்கங்கே ஓட்டு போடுறாங்கிறது மட்டும் இல்லை, வாக்களிக்கிறேன்னு சொல்றது இல்லாமல் தேர்தல் செலவுக்கு 500 வச்சுங்க, 100 வச்சுங்க, ஒரு கிராமத்தில் தினக்கூலியாக உள்ளவங்க 100 வச்சுங்க, 200 வச்சுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. பரவாயில்ல, எப்போ தேர்தல் வந்தாலும் நாங்கள் களத்தில் பார்த்துக்கிறோம். ஐயா, இந்த இடைத்தேர்தல் இந்த தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கையை நீங்க ஏற்கனவே எதிர்பார்த்ததானா? அதாவது பிஜேபி வேட்பாளர் அறிவிக்கல, அதிமுக வேட்பாளர் அறிவிக்கல அப்படிங்கிறப்ப இதை ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. நேற்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து அந்த கருத்து கேட்கறதுல பார்த்தீங்கன்னா அதில் அப்போ அவங்க அதில் தெளிவாகவே அவங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பான நிலையை எடுத்திருந்தாங்க. ஐயா, தற்போது இந்த இடைத்தேர்தலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து இது நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்க நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது தலைமையோட கலந்து தலைவர் என்ன சொல்றாங்களோ அந்த முடிவுல தான் பண்ண முடியும். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து நம்மளுடைய இணைப்புல அமமுக திருவாரூர் வேட்பாளர் காமராஜ் அவர்கள் இணைப்புல இருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது திருவாரூர் இடைத்தேர்தல் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லபடியா சங்கடமா இருக்குங்க. தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சுட்டு தேர்தலை ரத்து பண்றது அப்படிங்கிறது உள்ளபடியே சங்கடமா இருக்கு. எங்களுடைய மக்கள் செல்வர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த 4ஆம் தேதி வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வாக்காளர்களை சந்தித்த போது மிகப்பெரிய ஆதரவு அங்கே இருந்தது. இன்றைக்கு அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கூட்டத்தை நடத்தினார். நான் கூட அவரிடத்தில் தொலைபேசியில் கேட்டேன், எங்களை ஏன் அழைக்கவில்லை என்று. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை மாத்திரம் அழைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இன்றைக்கு பிரதான கட்சிகளாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் தேர்தல் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அவர் என்ன நினைக்கிறார்கள்? திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. 20 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம், 50 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகள் எல்லாம் டெபாசிட் காலியாகிவிடார்கள் என்கிற சூழ்நிலை அங்கே இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து அவர்கள் தேர்தல் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை அங்கே ஒரு மக்கள் பிரதிநிதி வேண்டும். திருவாரூர் மக்களுக்கு அங்கே ஒரு மக்கள் பிரதிநிதி வேண்டும். கடந்த 2 ஆண்டாக திரு கருணாநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் சட்டமன்ற பணிகளை அவரால் கவனிக்க முடியவில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்கிற தகவல் தான் அங்கே இருக்கிற வாக்காளர் பெருமக்களிடத்தில் நிலவுகிறது. ஐயா, தற்போது அங்கு கஜா புயல் நிவாரணம் தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்துல இந்த தேர்தல் ஆனதா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது அங்குள்ள மக்களுக்கு வந்து எப்படி பார்க்கப்படும்? அங்க உள்ள மக்கள் அதை பத்தி கவலைப்படல. புயல் பாதிச்சது உண்மை. எங்களுடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் உடனடியாக 2 நாட்களுக்குள்ளாக இங்கே வந்திருந்து அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி முடிந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மக்கள் தேர்தல் வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேர்தல் கமிஷன் தான் அறிவித்தது தேர்தல் நடத்துவதற்கு. மீண்டும் தேர்தல் கமிஷன் நிறுத்துகிறது என்றால் இது ஏதோ மத்திய மாநில அரசுகள் செய்திருக்கிற சரியாகத்தான் நாங்கள் எண்ணுகிறோம். மக்களை பார்த்து பயப்படுகிறார்கள். வேட்பாளரை அறிவிக்க காலதாமதமாகிறது. 2 பெரிய அரசியல் கட்சிகள் வேட்பாளர் தேர்வில் செய்திருக்கிற குளறுபடிகள் தேர்தல் தள்ளி போகும் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி ஐயா.
தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சரோஜ் கணபத்திடம் தகவல்களை கேட்கலாம். சரோஜ் கணபத், என்ன காரணத்திற்காக இந்த இடைத்தேர்தலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்கா? தேர்தல் ஆணையம் தற்போது தேர்தல் அங்கு நடத்தும் அதிகாரி கொடுத்த அங்க இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக அங்கு எல்லா சட்டம் ஒழுங்கு மற்ற எல்லா விதமான சூழ்நிலையின் காரணமாக இந்த தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறது. அது வந்து ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்ட மனுவைத்தான் அங்கு வந்து அதாவது மாநில தேர்தல் ஆணையத்திற்கு விளக்கம் கேட்டிருந்தது. மாநில தேர்தல் ஆணையம் வந்து மாவட்டத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டு இறுதியாக அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இங்கு முடிவு எடுத்திருக்கிறது. இங்கே உள்ளூரில் உள்ள மக்கள் அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அதன் பின்பு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு வந்து அறிக்கை வந்து அதன் பின்பு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடைசியாக அனுப்பப்பட்ட முடிவின் அடிப்படையில் வந்து இந்த இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வந்து பலதரப்பட்ட கட்சிகள் வந்து அவர்கள் வந்து இந்த தேர்தல் வந்து இன்றைய தினம் வந்து அதிகாலை 5:30 மணிக்கு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு. அதாவது சரோஜ் கணபத், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது முத்தரசன் அவர்கள் இணைப்புல இருக்காரு. ஐயா வணக்கம். தற்போது தேர்தல் ஆணையம் வந்து திருவாரூர் இடைத்தேர்தலை வந்து ரத்து செஞ்சிருக்கு. இது குறித்து உங்க கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதாவது தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே 5 மாநில தேர்தல் நடைபெறுகிற பொழுது திருவாரூர் திருப்பரங்குன்றம் தேர்தலுக்கான இடத்தை நடத்துவதற்கு மாநில அரசை கோரிய பொழுது அப்பொழுது மாநில அரசு இப்பொழுது பருவமழை காலம் தேர்தல் நடத்த வேண்டாம் என்று சொன்ன அடிப்படையில் தான் ஏற்கனவே நடக்க இருந்த தேர்தலை நடத்தாமல் தேதி அறிவிக்காமல் தேர்தல் ஆணையம் விட்டது. இப்பொழுது தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டதா கேட்கலையா என்பது தெரியவில்லை. பருவமழை காலம் என்று தேர்தலை நடத்த வேண்டாம் என்று சொன்ன மாநில அரசு தற்போது மிக கடுமையான முறையில் கஜா புயல் பாதிப்பால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் திருவாரூர் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிற ஒரு சூழலில் மாநில அரசு ஏற்கனவே தலைமைச் செயலாளர் மூலம் கடிதம் அனுப்பிய மாநில அரசு தற்போது ஏன் எழுதவில்லை என்கிற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டில் 20 சட்டப்பேரவை தொகுதியில் காலியாக இருக்கிற பொழுது திருவாரூருக்கு மட்டும் ஏன் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற கேள்விக்கு சரியான விளக்கம் இதுவரையில் இல்லை. எது எப்படியோ கடுமையான புயல் பாதிப்பு காரணமாக தேர்தல் நடத்த வேண்டாம் என்று தேர்தல் ஆணையத்திடம் கோரினோம். தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கருத்து கேட்க சொன்னது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கருத்து கேட்கிற கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்றன. தற்போது நடத்தக்கூடாது, நடத்த வேண்டாம் என்று அனைத்து கட்சிகளையுமே கூறின. அதன் அடிப்படையில் அதை ஏற்று தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்புல இருக்காங்க. மேடம் வணக்கம். தற்போது திருவாரூர் இடைத்தேர்தலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அங்க கஜா புயல்ல பல நாட்கள் அங்கே தங்கி அந்த மக்களிடம் அந்த வேதனையை பகிர்ந்து கொண்டதால் சொல்கிறேன். இன்னைக்கு அங்க தேவையானது தேர்தல் கிடையாது, அந்த மக்களுக்கு தேர்தல் தான் தேவை. அதனால அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே சரியான நடவடிக்கை. அது மட்டுமல்ல, இப்பொழுது பொங்கல் பண்டிகை வருகிறது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உதவிகளும் தேர்தல் என்பதால் அவர்களுக்கு கிடைக்காமல் போவதும் சரியான நடவடிக்கையாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இன்னும் மீட்பு பணிகள் எல்லாம் முழுமையாக அவர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள் என்றால், நடைமுறை வாழ்க்கைக்கு முழுமையாக திரும்பி விட்டார்கள் என்றால் இல்லை. ஆக அப்படி இருக்கும் பொழுது தேர்தலை தள்ளி வைத்திருப்பதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும். அதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது ஒரு சரியான நடவடிக்கை என்பது எனது கருத்து. ஹலோ மேடம், தற்போது வந்து மற்ற கட்சியினர்களாம் வந்து திருவாரூர் தொகுதியில வந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் தற்போது அந்த தொகுதியில வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து மற்ற கட்சிகளுக்கு வந்து எவ்வளவு பின்னடைவா பார்க்கப்படும்? இல்ல, இதுல என்ன பின்னடைவு? அதாவது 1-2 பேர் 1 நாள் 2 நாள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்கன்றதுக்காக மக்கள் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இன்னொன்று, இன்னைக்கு இவ்வளவு அவசரமா தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த கட்சிகள், நீங்க புயல் நிவாரண மீட்பு பணியில பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் அங்க போய் நின்னாங்களா?
என்ன கேட்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி போய் இறங்கி இருக்கணும்ல. ஆளுங்கட்சிகளை குறை சொல்றது இருக்கட்டும், ஆனா உடனே தொண்டர்களை கொண்டு குவித்தார்களா? நாங்க அப்படி செஞ்சோம் நாங்க. ஆனா இன்னும் நான் குற்றம் சாட்டுறேன், ஸ்டாலின் போன்றவர்கள் தெரு தெருவா போயிருக்க வேணும் திருவாரூர்ல. அதனால அரசியல் கட்சிகள் காட்டும் ஆர்வம் வந்து நமக்கு முக்கியம் இல்ல, மக்களின் நன்மை தான் நமக்கு முக்கியம். அதனால இன்னைக்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது எனது முழு மனதோடு நான் வரவேற்கிறேன். மக்களுக்காக நான் இதை வரவேற்கிறேன்.